கேரளாவில் 1.5 வயது ஆண் குழந்தையை மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்த தாய் மற்றும் அவரது கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு கரிக்குழியில் வசித்து வருபவர் அகிலா. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அகிலா 3 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவரது கணவர் அகில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. பின்னர் அகிலாவிற்கு அர்ஷித் என்ற ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து நாளடைவில் அஷ்கர் என்பவருடன் அகிலா திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் குழந்தை அர்ஷித் வாந்தி எடுத்ததாக கூறி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அகிலா கொண்டு சென்ற நிலையில் அங்கு குழந்தை அர்ஷித் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அதே சமயத்தில் குழந்தையின் உடலில் காயங்கள், சிராய்வுகள் இருந்ததை பார்த்து அகிலாவின் தாயார் ரீனா அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து குழந்தையின் சாவில் சந்தேகம் இருப்பதாக பாட்டி ரீனா நெடுமங்காடு போலீசில் புகார் செய்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். அதன்படி குழந்தை அர்ஷித் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிவில் நெஞ்சை பதற வைக்கும் கொடூர கொலை சம்பவம் அம்பலமானது. அதாவது அர்ஷித் உடல் மட்டுமின்றி பிறப்புறுப்பு உட்பட 51 இடங்களில் இரத்த காயங்களும் தீக்காயமும் இருப்பது தெரியவந்துள்ளது. எனவே குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து குழந்தையின் கொடூர தாய் அகிலாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் குழந்தையை அகிலாவின் கள்ளக்காதலன் கொடூரமாக கொன்ற திடுக்கிடும் தகவல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நெஞ்சை பதற வைக்கும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட கொலைக்கார தாய் அகிலாவையும் கள்ளக்காதலன் அஸ்கரையும் போலீசார் கைது செய்தனர்.